ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகனை இது பார்க்க போகிறோம். மகனை இதில் நம்ம காவேரிக்கு விழுந்து விழுந்து வேலை செய்கிறாரு நம்ம விஜய். பொண்டாட்டிக்காக இவ்வளோ விழுந்து விழுந்து வேலை செய்யறியாப்பா, எப்படியோ வாங்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பர்மிஷன் சொல்லிட்டாங்க, 10,000 படத்தையும் கட்டிட்டாங்க. கட்டிட்டு எங்களோட அப்பளம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கடி அப்பளம் ஒரு வாய்ஸ் ஒரு இந்த விளம்பரம் யாருக்கெல்லாம் தெரியும், 90s கிட்ஸோட ஃபேவரட் விளம்பரமாச்சே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு வீட்டுக்கு இந்த ஹாப்பியான நியூஸை சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி இவங்க கணக்கோட்டையோட வர அங்கே வெண்ணிலாவோட நியூஸ் பரபரன்னு பறக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம குமரன் வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போனோடனே பாட்டி ஒரு பக்கம் காலம் போன காலத்தில் கம்முன்னு இல்லாமல் டிவி ஆன் பண்ணுறான்னு சொல்லி பிடிச்சி, அந்த நியூஸை தான் வச்சிருக்கணுமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வெண்ணிலா அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, தெரியுதா இப்போ தெரியுதா, இதுக்காக தான் என் பொண்ணு அவர் கூட வாழ விட மாட்டேங்கிறேன், எந்த நம்பிக்கையில் நான் வாழ விடுறதுன்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. டே அம்மா, ஒருத்தனை இப்படி போட்டு அடிக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இந்த நியூஸை கேள்விப்பட்ட நம்ம விஜய் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பாரு, வெண்ணிலாவுக்கு அப்படியே உதவி செய்யணும்னு நீ நினச்சல, அதுக்கு நீ ஆசிரமத்திலே விட்டுருக்கலாம், தாத்தாவும் பாட்டி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க, ஐயோ பாவம்னு நினச்சதுக்கு கையோட வந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்மளால தான் இந்த நிலைமையேன்னு அவர் இறக்கப்பட்டார். கடைசியில் இவருக்கே தலையில் உட்காந்துட்டு ஆடுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்காரு நம்ம விஜய். அப்போ நம்ம காவேரி வீட்டுக்கு போக நியூஸே என்னன்னு தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, பாரி பண்ணி முடிஞ்சு வாயா அப்படின்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஐயோ வளைச்சிக்கிட்டு குத்துறாங்களே, இவங்க போகிற பக்கம் பார்த்தா என் வயிற்றுல இருக்க பிள்ளை எப்படி வெளியே சொல்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. நீ சொல்லலாம் வேணாமா, இன்னும் 2 மாதம் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்களே பார்த்துப்பாங்க விடுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நடக்கிற குழப்பத்தை அப்போ பார்த்துப்போம், எல்லாம் டேக் இட் ஈஸி, எப்படி ஆல் இஸ் வெல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக மொத்தத்தில் ஜோடி புறாவை சேர விட மாட்டீங்க. அது தானே இங்கிட்டு வில்லையா நிற்கிறது நம்ம காவேரியோட அம்மா, அங்கிட்டு வில்லனா நிற்கிறது யார், நம்ம வெண்ணிலா. எப்போ தான் எல்லாம் துரத்தி விட போகிறாங்களோ அது தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அந்த டைம் பார்த்து இவங்க என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும். செம்ம கோவமாயிட்டார் நம்ம விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.